எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம விஜய் சேதுபதியை பற்றி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். மக்கள் செல்வன் ரொம்ப நல்ல நடிகர், ஒரு அருமையான நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அவர் நடித்த பல படங்கள் எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் பார்த்தீங்களா இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி தனியாக நடித்தா அந்த படம் எதுவுமே ஓடாது அப்படின்ற அளவுக்கு வந்திருக்குங்க. அதாவது விஜய் சேதுபதி ஒரு பிரபலமானவங்க கூட நடித்தா அந்த படம் நல்லாவே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் படம், அதுக்கப்புறம் விஜய் கூட சேர்ந்து நடித்தது மாஸ்டர் படம். ஸோ இந்த மாதிரி வில்லன் கதாபாத்திரத்திலையோ இல்லைனா ரொம்ப மூத்த நடிகர் கூட சேர்ந்து நடித்தா, அதாவது 3-4 நடிகர் கூட ஒரு நடிகர் அப்படின்னு நடித்தா அந்த படம் நல்லாவே ஓடும். ஆனால் அவர் தனியாக ஹீரோவாக நடித்தா படங்கள் ஓட மாட்டுது அப்படின்னு எல்லாமே சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இப்போ கடைசியாக வந்த இந்த ஏஸ் படமும் அமைஞ்சிடுச்சுங்க. கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகர் நடித்த ஒரு படம் வெளியே வந்தப்போ யாருக்குமே எதுவுமே தெரியல. அதே மீறி இந்த படம் 7 நாள் கழிச்சு எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் 6 கோடி ரூபாய் மட்டும்தான் கலெக்ஷன் ஆயிருக்காம். இது விஜய் சேதுபதியோட கேரியர்லேயே ரொம்ப 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 கம்மியான கலெக்ஷன். அதுவும் 7 நாளுக்கு வெறும் 6 கோடி ரூபாய் மட்டும்தான் கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, புகழின் உச்சத்தில் இருக்க விஜய் சேதுபதியோட படத்துமே 7 நாளுக்கு வெறும் 6 கோடி தான் கலெக்ஷன் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு விஜய் சேதுபதியோட மார்க்கெட் குறைஞ்சிட்டு இருக்கு. அவருக்கு சரியான கதையை தேர்வு செய்து நடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி நிறைய நடிகர் கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு போர் அடிச்சிடுச்சு, இதுக்கப்புறம் நான் சோலோவா நடிக்க போறேன் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லியிருந்தார். ஆனால் அவர் நடித்த இந்த ஏஸ் படமே இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான கலெக்ஷனை வாங்கியிருக்கும் பொழுது, இதுக்கு நடுவில் அப்பா வேற நான் வேற, என் படம் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அவருடைய பையன் நிலைமையை நினச்சாதான் ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.